பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பெற்று அவருடைய அன்பினால் இணைக்கப்பெற்று இதோ இன்றைய நாளில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அழைக்கப்பெற்றுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 9ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்பதை குறித்து இன்றைய நாளில் தியான சிந்தனையாக இன்றைய நாளில் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:26 இவ்விதமாய் சொல்லுவார்: நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இதோ நம் வாழ்விலே ஆண்டவர் நம்மிடையே இருக்கின்றார் என்பதை அறியாமல் இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1 யோவான் அதிகாரம் 4:4 நாம் தியானித்தோம் என்றால், உலகில் இருப்பவனை விட உங்களுள் இருப்பவர் பெரியவர், உங்களுக்குள் உங்களோடு உங்களை ஒவ்வொரு நேர நிமிடங்களிலும் வழிநடத்தக்கூடியவர் நம்மோடு இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி அதிகாரம் 8:29 சொல்லுவார்: என்னை அனுப்பியவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. என்னை அனுப்பியவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை, அவர் என்னை ஒவ்வொரு நேர நிமிடங்களிலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்விதமாகத்தான் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நாம் தனியாக இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பயணிக்கின்றவர்கள் அல்ல. எந்நாளிலும் நம் உடன் இருக்கும்படிக்காய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் என்றென்றும் உங்களோடு தங்கும்படி, இதோ என்றென்றும் தங்கும்படி நமக்குள் இருக்கின்றார் ஆவியானவர். ஆகையால் மண்ணுலக வாழ்வில் கடவுள் நம்முடன் இருக்கின்றார். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தெய்வம் இந்த தவக்காலத்தின் வழியாக இதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்காய், நம் அகக்கண்கள் திறக்கும்படிக்காய் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, நீர் எங்களிடையே இருக்கின்றீர். நாங்கள் அறியாமல் இந்த மண்ணுலக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம். நீர் எங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றீர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். வரக்கூடிய நாள்களிலே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.